கோயிலுக்கு சொந்தமான 50 ஏக்கர் நெல் விளையிற பூமியை பரம்பரை அனுபவிச்சுட்டு வரீங்க. இப்ப நாங்க கோயில் கட்டணும், பேசாம நிறுத்தி விட்டுட்டு போங்க. கோயில் நடந்தானே அந்த சாமி காக்கட்டும், நாங்க கொடுத்துக்கிறோம். இந்த பாரு, அந்த நிலத்துக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. இந்த சாமியை கும்பிடுற 2000 குடும்பம் இங்க இருக்கு. இந்த 2000 குடும்பத்துல எவனாவது ஒருத்த ஆம்பளையா இருந்தா என் வேலு கம்புக்கு பதில் சொல்லிட்டு அப்புறமா வந்து நிலத்தை பத்தி பேசுங்களேன். நான் இருக்கேன்டா. இந்த கோயில் சொத்து யாரோடது? உங்க அப்பா வீட்டு சொத்தா? என் முப்பாட்டை எழுதி வச்ச சொத்து. சாமி கொடுத்த உடம்புல இருந்து எதையாவது இழந்துராத, முழுசா போய் சேர். யாரு முழுசா போறா, யாரு அறகுறையா போறான்னு சண்டை முடிஞ்ச பிறகு பார்த்து வந்து பாடுறா. இனிமே கோயில் இடத்துல காலை வச்ச காலையை வெட்டுவேன். ஓடி போடா முகையா. நீ கைய வச்சு தடுக்க ராமையா தேவன் வாக்கா தண்ணி இல்ல, காட்டாத்து வெள்ளம் காணாமாக்கிடுவேன். இளஞ்சியில இருந்து வந்த மூக்கையா தேவையில்லாம என் கூட தகராறு பண்ணி என் காலை அறுத்து போட்டான். அவன் மேல எஃப்ஐஆர் போடுங்க. இன்ஸ்பெக்டர் வெளியே போயிருக்காரு, இப்ப வந்துருவாரு. எஃப்ஐஆர் போடியா? வேணாம் சார், இன்ஸ்பெக்டர் தெரியாம எஃப்ஐஆர் போடக்கூடாது. யோ வக்கீல், நீ எழுதியா? இன்ஸ்பெக்டர், இவங்களை பகைச்சுக்கிட்டா என்ன நடக்கும் தெரியுமா? ராமையா, உன் இஷ்டத்துக்கு எழுதுறதுக்கு இது என்ன ப்ரோனோட் நினைச்சியா? எஃப்ஐஆர் இதுல ஒரு கோடு போட்டா கூட கோர்ட் வரைக்கும் நீ பதில் சொல்லி ஆகணும். ஏயா, கோவிலோட நிலத்துக்காக சண்டை போடுவீங்க, அப்புறம் மாமா மச்சான்னு கட்டி பிடிச்சுப்பீங்க. நான் மூக்கையா மேல கேஸ் எல்லாம் போட முடியாது. நீ வீரன் தானே, நீ போய் அவன் காதை வெட்டு, அவன் வந்து உன் மேல கேஸ் தரட்டும். நான் உங்க 2 பேர் மேலயும் கேஸ் ஃபைல் பண்றேன். போய் கோர்ட்ல பாத்துக்குங்க. சட்டப்படி எது வந்தாலும் எஃப்ஐஆர் புக் பண்ணி கேஸ் போறது மட்டும் தான் உங்க வேலை. நிலத்தை பத்தி பேசுறேன்னா அதை கோர்ட்ல போய் பேசிக்கலாம். முதல்ல அவன் மேல கேஸ போட்டு அரெஸ்ட் பண்ணுங்க சார். போட முடியாது. என்னையா பண்ணுவீங்க? போட முடியாதா? ராமையா, உன் உடம்புல ஓடுற ரத்தம் தான் என் உடம்புலயும் ஓடுது. நீ எந்த ஜாதியோ அதே ஜாதி தான் நானும். நான் ஒண்ணும் உன் தோல்ல கிடக்கிற துண்டு இல்ல, துப்பாக்கில இருக்கிற குண்டு. தட்டுன செதறிடுவேன். என்னையும் இங்க இருக்கிற போலீஸ்காரங்களையும் வெட்ட வந்ததா அவங்க எல்லார் மேல கேஸ போட்டு உள்ள தள்ளிடுவேன். ஜாக்கிரதை. இன்ஸ்பெக்டர், உன் துப்பாக்கில இருக்கிற குண்டு என் நெஞ்சத்தான் தொலைக்கும். இந்த ராமையாவோட சொல்லு உன் வம்சத்தையே அழிக்கும். பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல, காயம் ஒரு வாரத்துல சரியா போற காயம் இல்ல இது. வாழ்நாள் பூரா மறக்க முடியாத வடு. இங்க இல்ல, இங்க.
பொண்டாட்டியவும் இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டியும் இங்கே பேரு காலத்துக்கு சேர்த்துருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. மூக்கை அவன் இன்ஸ்பெக்டரையும் இங்கே போட்டு தள்ளுறதுக்கு ஏற்பாடு பண்ண பாரு. போலீஸ் சுத்தி இருக்கானுங்கப்பா. போங்கப்பா போங்கப்பா. மருமகளே, மாமா, இந்த தாய் மாமனுக்காக நீ ஒரு உதவி பண்ணணும். மூக்கைய தேவன் பொண்டாட்டிக்கும் இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டிக்கும் ஆம்பளை புள்ள பிறந்திருக்கு. மூக்கையா தேவன் புள்ளைய இன்ஸ்பெக்டர் தொட்டிலுக்கும் இன்ஸ்பெக்டர் புள்ளைய மூக்கையா தேவன் தொட்டிலுக்கும் மாத்திரு. உன் குடும்பம் இன்னைக்கு நிம்மதியா சோறு சாப்பிடுதுன்னா அதுக்கு நான் தான் காரணம். எங்கேயோ இடி இடிச்சதுன்னு நினைச்சேன். அது தப்பாம என் தலையிலே வந்து இறங்கிடுச்சு. இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டு இத்தனை வருஷமா நான் செத்துக்கிட்டு இருக்கேன் ஐயா, செத்துக்கிட்டு இருக்கேன். உங்க கையெடுத்து நீங்க கையெடுத்து கும்பிடாதீங்க ஐயா, நான் பாவியா. எனக்கு உனக்கு மட்டும் தெரிஞ்ச இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்ச அந்த இடத்துலயே உசுர பாத்துக்க தாய். இந்த ஊர்ல எவனை பார்த்தாலும் கோவமா இருக்கான் சார். வாங்க போயிடலாம். டெல்லி குதிரைப்படையில இருந்து முத்துராமலிங்கத்தை பிடிக்க குதிரையெல்லாம் கொண்டு வந்தோம். அது பரவாயில்ல சார், மெரினா பீச்ல ரவுண்டு விட்டு பொழைச்சிக்கலாம். ரவுண்டுக்கு 10 ரூபா கிடைக்கும். காலகேயா, ஐயோ முத்துராமலிங்கம் ஐயா, என்ன பிடிக்கதான்ல இந்த ஊருக்குள்ள வந்தியா? இல்ல ஆமா, கையும் உடம்புல இருந்தாதான்ல என்ன பிடிக்க முடியும். என்ன சார், உங்க கையை வெட்ட வந்தவன் அவன் கையெடுத்து கும்பிட்டுட்டு போறான். பின்னாடி இருந்து பார்த்தா எதுவும் தெரியாதுடா, முன்னாடி வந்து பாருடா. என்ன சார், இவங்க 2 பேர் தான் உங்க உயிரை காப்பாத்தினதா? ஆமாப்பா, ஒருத்தர் முதலா சுதந்திர போராட்டத்துக்கு வீரமா குரல் கொடுத்தவரு, இன்னொருத்தர் ஒரு வீரமான இனத்தை சாந்தப்படுத்தி ஆன்மீக பாதையில கூட்டு போனவரு. இவங்க 2 பேரையும் நாம என்னைக்குமே மறக்க கூடாதுப்பா. வணக்கம், ஜெய் ஹிந்த். ஏய் வா, அடம் பிடிக்காம வா. ஒரு அக்கிஸ்டுக்கு உதவி பண்றது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ் தெரியுமா? முத்துராமலிங்கத்தையும் மூக்கையாவையும் அரெஸ்ட் பண்றது போலீஸோட டியூட்டி. அதுக்கு நீ தான் உதவி பண்ணணும். Got it? இந்த போலீஸுக்கு துப்பாக்கிக்கு பயப்படுறவன் நான் இல்ல, உங்க போலீஸுக்கே தண்ணி காட்டுவேன். இந்த பொண்ணுக்கு வாய்க்கொழுப்பு ஜாஸ்தி சார். யோ, கொழுப்பு கிழுப்புன்னு சொன்ன மூஞ்சிய பேத்துருவேன். போலீஸ்க்கு பயந்து பொம்பளை மாதிரி ஒளிஞ்சு வாழ்றானா? அவன் ஆம்பளனா என் முன்னாடி வந்து நிக்க சொல்லு. தைரியம் இருந்தா உன் போலீஸ் பவரை குப்பையில தூக்கி போட்டுட்டு முத்துராமலிங்கத்தோட கத்தி கட்டி சிலம்பு சண்டை போட்டு பார். போட்டியில முத்துராமலிங்க நெத்தி கிழிஞ்சு ரத்தம் வந்துச்சுன்னா அவர் மேல மட்டும் இல்ல, முத்துராமலிங்கத்தோட சேர்த்து 15 குடும்பத்து மேல எத்தனை கேஸ் வேணாலும் போட்டுக்கோ, எத்தனை வருஷம் வேணாலும் உள்ள வச்சுக்கோ. ஆனா ஓன் நெத்தி கிழிஞ்ச ரத்தம் வந்துச்சுன்னா கேஸ வாபஸ் வாங்கிட்டு ஊரை விட்டு போயிருவியா? தைரியம் பார். நான் தயார். போட்டியை எப்ப வச்சுக்கலான்னு முத்துராமலிங்கத்துக்கிட்ட கேட்டு சொல்லு. நாம அறிவை யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல அறிவை யூஸ் பண்ணணும், பலத்தை யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல பலத்தை யூஸ் பண்ணணும். பட் நீங்க முத்துராமலிங்கத்தை எப்படி சமாளிக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. சார், இந்த திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் 3000 போலீஸ் இருக்காங்க. அதுல 10 பேர் சிலம்பாட்டம் தெரிஞ்சவங்க. அந்த 10 பேர் கூட மோதுறேன். அவங்கள நான் ஜெயிச்சுட்டு 11ஆவதா முத்துராமலிங்கத்தோட மோதுறேன் சார். சார், ஒருவேளை டிஎஸ்பி தோத்துட்டாலும் நாங்க போய் எல்லாரையும் அரெஸ்ட் பண்றோம் சார்.
என்ன பேசுறீங்க மிஸ்டர் ராமராஜன்? நீங்க பாட்டுக்கு அரெஸ்ட் பண்ணிடுவீங்க. போலீஸ் அராஜகம் கலவரம் பண்ணுவாங்க. பப்ளிக் 100 பேரை சுட்டு தள்ளிடுவீங்களா? நாம கலவரத்தை அடக்கிறவங்களா தான் இருக்கணும், உருவாக்குறவங்களா இருக்கக்கூடாது. ஒரு போலீஸ்கார கையை வெட்டுறது தப்பு தான். நம்ம டிபார்ட்மெண்ட்ல 75% மீசை வச்சவங்க தான் இருக்காங்க. நம்ம மீசை மேல ஒருத்த கையை வச்சா சும்மா விட்டுருவோமா? மிஸ்டர் அசோக் பாண்டியன் சார், யூ கேன் ப்ரோசீட். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.